இந்த ஊருக்காரவங்க எல்லாம் முறுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அந்த குழந்தைய என்கிட்டலாம் கேட்க மாட்டாங்க, உள்ளாரிலேருந்து அப்படியே தூக்கிடுவாங்க. தூக்கி அது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். அந்த அளவுக்கு உங்களுடைய பிரியம் பாசம் எல்லாம் இருந்தது. இன்னும் குறையலை. அதே பிரியம் பாசத்தோட 14 வருடங்கள் கழித்து தினகரன் அவர்கள் இங்கே வந்தால் கூட நீங்கள் அவரை எந்த அளவுக்கு பிரியமாக பாசமாக வரவேற்கிறீங்கிறத எங்களால் பார்க்க முடியுது. இதுக்கு நாங்கள் கோடி புண்ணியம் செஞ்சுருக்கணும். டிடிவி தினகரன் அவர்கள் இந்த தேனி பிரச்சாரத்துக்கு போகும்போது நான் கூட போயிருந்தேன். அப்போ போயிருந்தப்ப உங்களை மாதிரி மக்கள்லாம் வழியில் அவரை பார்த்த உடனே ஓடி வந்து ஒரு 5-6 நாட்கள் அவரோட பிரச்சாரத்துக்கு நானும் போயிருந்தேன். அப்போ ஓடி வந்து சொன்னாங்க, வந்துட்டீங்களா, நீங்கள் வரணும் வரணும்னு நாங்கள்லாம் காத்திருந்தோம், நீங்கள் வந்ததே போதும். இதை மக்கள் மனசில் உள்ளது அவங்க பேசினதை நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நீங்கள் வந்ததே போதும், நீங்கள் வந்துட்டா போதும், நீங்கள் நாங்கள் எதுவும் கேட்கல, நீங்களே எங்களுக்கு செஞ்சிருவீங்க. அந்த அளவு நம்பிக்கை அவங்க மனசில் அவர் மேலே இருக்கு. அது உண்மைதானே? அதே போல உங்களுடைய பாசமும் பிரியமும் நீங்கள் அவரை மனசில் எங்கே உயர்த்தி வச்சிருக்கீங்க, அதுக்கு கடவுள் கரெக்டாக அவரை கொண்டு வந்து உங்களோட சேர்த்துருக்கு. இப்போ அதுக்கு நாங்கள் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதனாலதான் அவர் மறுபடியும் இங்கு வருவதற்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. சரிதானே? ரொம்ப சந்தோஷம், அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். தேனி வந்தோன்னு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. ஆனால் அதே பாசம், அந்த 14 வருட இடைவெளியே இல்லாத பாசம், அதே பிரியம் எங்களெல்லாம் திக்குமுக்காட வச்சுட்டு அதுக்கே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் உங்களுக்கு. அவரை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே உங்கள்கிட்ட இல்லை. எனக்கு மனைவியாக தெரிஞ்சதை விட உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தெரிஞ்சிருக்கு. நான் போகிற ஒரு இடங்களும் மக்கள் அவரை பற்றி சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவர் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாக இருந்திருக்காரு, உங்கள் வீட்டில் ஒரு சகோதரனாக இருந்திருக்காரு. அதே போல இப்பயும் நீங்கள் அவரை உங்கள் வீட்டு பிள்ளையா உங்களுடைய சகோதரனா நினைக்கிறதுல ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். அவர் அதை செய்வார் இதை செய்வார்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்னை விட உங்களுக்கு உரிமைகள் அதிகம் இருக்குது. என்னை விட உங்களோட தான் அவர் அந்த 10 வருடங்கள் அதிகமாக இருந்திருக்கார். நானும் என் பெண்ணும் அவர் எங்ககிட்ட அவர் இருந்ததை விட அந்த 10 வருடங்கள் இந்த தேனி தொகுதியில் உங்களோடைய வாழ்ந்திருக்கார். அதனால அவரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால உங்ககிட்டலாம் நான் வந்து அவர் அதை பண்ணுவார் இதை பண்ணுவார்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவரை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க எல்லாரும். இந்த ஆமாம், இப்போ நாங்கள் வர்ற ஒரு வழியிலையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் அவர் செஞ்சுருக்கிறதெல்லாம் சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஒரு இடம் விடலை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவர் அந்த 10 வருடங்கள் இருந்தபோது ஒரு இடம் விடலை. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த அளவு உங்களோட ஒன்றி போயிருக்கேன். நீங்கள் கேட்குறதெல்லாம் செஞ்சுருக்காருங்கிறப்ப ரொம்ப அதிசயமாகவும் இருந்தது, எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. இந்த முறையும் அவரை போன முறை அவர் வேறு சின்னத்தில் நின்னார்ல, இந்த முறை அவர் குக்கர் சின்னத்தில் நிற்கிறார். அதை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. குக்கர் சின்னம் இங்கே வர முடியாத பெரியவங்கெல்லாம் இருப்பீங்க, அவங்கள எல்லாருக்கும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா அவரை நல்லா தெரிஞ்சிருந்தா கூட, டிடிவி தினகரன்றதை நல்லா தெரிஞ்சா கூட அவர் இந்த முறை குக்கரில் நிற்கிறாருங்கிறத எடுத்து சொல்லி உதவணும். நீங்கள் எங்களுக்கு குக்கர் சின்னத்தை நீங்கள் ஒரு வாக்கு கூட குறையாமல் சிந்தாமல் சிதறாமல் ஒரே முகமா எல்லாரும் வெற்றி பெற வைக்கணும். உங்க வீட்டு பையனுக்கு நீங்க கொடுக்கிற வெற்றி அது. வெற்றி அது. நீங்க குக்கர் சின்னத்தை அமோக நீங்க நிச்சயம் ஜெயிக்க வைப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் தேடி வரேன், நம்பிக்கை இருக்கு. ஆனால் அதிக வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணுங்கிறது என்னுடைய தாழ்வான பணிவான ஆசை. அதை மட்டும் நீங்க செய்யணும். உங்களெல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். குக்கர் சின்னம் வெற்றி சின்னம். ஆமா, நமது சின்னம். அது ஆர்கே நகர்ல ஐயா நின்னப்ப, டிடிவி சார் நின்னப்ப ஆர்கே நகர்ல அமோக வெற்றி பெற்ற சின்னம் இந்த சின்னம். இது எல்லாருக்கும் சாப்பாடு வழங்குது தானே, அது மாதிரி அவரும் அந்த குக்கர் சின்னம் மாதிரி நிச்சயமா உங்களுக்கு உங்களுடைய அடிப்படை தேவை எல்லாத்தையும் நிச்சயமா நிறைவேற்றுவார். இந்த குக்கர் சின்னத்துல போடுறதுனால இந்த தேனி தொகுதியோட வளர்ச்சிக்கான சின்னம்னு நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இதை தவறாமல் இப்ப இருக்கிற இளைய தலைமுறையினருக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் இப்ப சின்ன பிள்ளையா 14 வருஷம்னா எவ்வளவு நாள் சின்ன பிள்ளையா
இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்போ ஓட்டு போடுற அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அவருடைய செயல்பாடை எடுத்து சொல்லுங்க. அவர் எப்படி அந்த 10 வருடங்கள் இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கெல்லாம் செஞ்சாருங்கிறத எடுத்து சொல்லி அவங்களுடைய ஓட்டையும் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். இந்த 14 வருஷம் கழிச்சு வந்தாலும் நீங்கள் வச்சிருக்கிற பிரியமும் பாசமும் நாங்கள் வந்து நான் சொல்கிறேனே, ஒவ்வொரு இடமும் பார்த்துட்டு வரோம், உங்கள் முகத்திலேயே தெரியுது எல்லாமே. அதுவே எங்களுக்கு வெற்றி. இது போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எங்களுக்கு பார்க்கும்போது. குக்கர் சின்னம் மனதில் வச்சுக்கோங்க. குக்கர்னா டிடிவிடா. ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அவர் கண்டிப்பாக வந்து உங்களை எல்லாம் பார்ப்பாரு. அவரும் மற்ற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு. இந்த முறை அவர் என்னையும் உங்களை எல்லாம் பார்க்க சொல்லி சொன்னார். அதனால தான் வந்தேன். ரொம்ப நன்றி. நான் கீழே வந்து உங்களை பார்க்குறேன்.